consolidation of data in Excel. வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இருக்கு. அதில் செர்டன் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறோம், இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வரிசையாக பிளாக்ஸ் இருக்கு. ராஜபாளையம், ஸ்ரீலிபுத்தூர், பத்ராப், இப்படி நிறைய பிளாக்ஸ் இருக்கு. இந்த பிளாக்ஸில் வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாம் உள்ள ஃபிகர்ஸ் அதை கன்சால்டேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஃபிகரா கொண்டு வர்றது எப்படி கொண்டு வர்றது தான் இப்போ பார்க்க போறோம். இந்த இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிம்பிளா உள்ள டேட்டாவை எப்படி எடுத்துருக்கோம். இது மாதிரி பெரிய டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளா உள்ளது மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒரு பிளாக். அந்த பிளாக் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படின்னா அதுக்கு ரீநேம் பண்ணி இந்த மாதிரி 11 பிளாக் இருக்கு. அதனால 2 டிஜிட்ல கொடுக்கணும். 01, 02, 03 இப்படி வரிசையா கொடுக்கணும். இது ஏன் கொடுக்குறோம்னா, பின்னாடி நம்ம எந்த பிளாக்ல இருந்து எந்த ஃபிகர் வருதுங்கிறது ஒரே இதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இது கொடுத்துக்கிறோம். ஓகேயா? இது கொடுத்ததும் இப்ப இதெல்லாம் வந்து ஃபிகர்ஸ் வந்து ஒவ்வொரு பிளாக்லயும் வந்து ஃபிகர் வந்திருக்கு, ஃபீட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிளாக்லயும் வந்து இந்த ஏப்ரல் மந்த்துக்கு வந்திருக்கு. இதை ஃபீட் பண்ணியிருக்கோம். இதை என்ன செய்யறோம்னா, ஒரு ஷீட்ல அப்ஸ்ட்ராக்ட் கொண்டு வர போறோம். சரி, அப்ஸ்ட்ராக்ட் கொண்டு வரக்கு அதை ரீநேம் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் கொண்டு வந்துடணும். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா, சிமிலர் ஒரே காலம் ஒரே ரோஸ்ல தான் ஃபில்அப் பண்ணிருக்கணும். இந்த இதுதான் இருக்கணும். இப்ப ஏரியா கவரேஜ் இருந்துச்சுன்னா எல்லா இதுலயும் இதுதான் இருக்கணும். இதே மாதிரி இந்த மூணு இருந்துச்சுன்னா, 3 காலம் இருந்துச்சுன்னா இந்த 3 காலம் தான் இருக்கணும். இதே மாதிரி இத்தனை ரோஸ், எத்தனை 7 ரோஸ் இருக்கு. இந்த 7 ரோஸ் தான் இருக்கணும். சிமிலரா இருக்கணும். எல்லா இதுலயும் இதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இது மாறக்கூடாது. இது ரோ நம்பர், காலம் நம்பர் மாறவே கூடாது. மாறாம சிமிலரா இருக்கணும். அது சிமிலரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த அப்ஸ்ட்ராக்டுக்கு வந்து கொண்டு வரணும். அப்ஸ்ட்ராக்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? கன்சால்டேட் பண்ண போறோம். கன்சால்டேட் பண்றதுக்கு இங்க என்ன இருக்குன்னா, இந்த இருக்கு பாருங்க, டேட்டா வச்சுக்கோங்க. இங்க போனீங்கன்னா இந்த கன்சால்டேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ரெஃபரன்ஸ்னு காமிக்கும். இந்த ரெஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு பிளாக்ல உள்ள ஃபிகர்ஸை கொண்டு வர போறோம். ஒன்று இதை கொண்டு வந்துட்டீங்க. இதை ஆட் பண்ணுங்க. அடுத்தாப்புல ஸ்ரீலிபுத்தூர். இது வந்து ஒரே காலம் ஒரே ரோஸ் இருந்தோம்னா அப்படி செலக்ட் ஆகி அப்படி இருக்கும். இப்ப ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இருக்கு வாட்ராப், ஆட். அடுத்து எஸ்டிஆர் அப்படி இருக்கும், ஆட். அடுத்து எஸ்விகே, ஆட். 6, ஆட். 7 என்ன, ஆட். அடுத்து 8 ஏபிகே, ஆட். அடுத்து 9 கேபிடி, ஆட். 10 more, ஆட். 11 ஆட். இதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்கணும்னா, டாப் ரோ வேணும், நமக்கு லெஃப்ட் காலமும் வேணும். ஓகேயா? கிரியேட் லிங்க்ஸ் டு சோர்ஸ் டேட்டா. இந்த சோர்ஸ் டேட்டாலாம் லிங்க் ஆயிருக்கணும். ஓகே கொடுத்துருங்க. இந்த வந்துருச்சா? இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் டோட்டல். இது வந்து ஃபார்மேட்டை மாத்திக்கங்க, காலத்துல வந்து எல்லாம் இங்க பண்ணிக்கோங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இது பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு பிளாக்ல உள்ள ஃபிகர்ஸ் வந்து இதுல வந்துருக்கும். பாருங்க, ஆர்ஜேபிஎம் இது வந்திருக்கா. அடுத்து ஸ்ரீலிபுத்தூர் இது பூரா வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, இது எந்தெந்த ஃபிகர் ஃபுல்லான்னு தெரியணுங்கிறக்காக என்ன பண்ணணும்னா பண்ணிடலாம்னா, இதுல என்னன்னா ஃபைல் நேம் வந்துருக்கும். நமக்கு இந்த ஃபைல் நேம்லாம் வேண்டியதில்லை. இந்த ஃபிகர் வந்து எந்த பிளாக்கு உண்டானது அப்படிங்கிறது மட்டும்தான் வேணும். அப்ப இந்த ஃபிகர் எதுக்கு உண்டானது? ராஜபாளையம்.
ஓகேயா? இது ராஜபாளையத்துக்கு இருக்கிறது. இங்க வந்து இந்த டோட்டல் இதெல்லாம் நல்ல பெருசாக்கிக்கலாம். இது வந்து ஃபார் வியூவிங் எந்தெந்த ஃபிகர்ல வந்திருக்குங்கிறக்காக தெரியறதுக்காக. இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி எல்லா கிராப்புக்கும் நீங்க போட்டலாம். எல்லா ஃபிகரும் வந்துருச்சு. இதுல 11 பிளாக் உண்டான டோட்டல் கரெக்டா இருக்கும். இதுல 11 பிளாக் டோட்டல் கரெக்டா இருக்கும். இது பூராமே வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இந்த இது பூராத்தையும் வந்து பண்ணிட்டோம். நீங்க இது அழகுபடுத்துற பண்ணீங்க. ஏதாவது டேபிளர் காலங்களுக்கு வந்து ஃபார்மட் பண்ணிக்கங்க. அப்புறம் பெருசாக்கிங்க. எல்லாம் பிளாக் பண்ணிங்க. ஃபிகர்ஸ் பிளாக் பண்ணிங்க. சரி, இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணிடுவோம்னா இது வந்து இந்த பிளாக் லெவல் ஆபீசர்ஸ்லாம் வந்து அவங்க ஃபீட் பண்ணணும். இத டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர்ஸ் வந்து எடுத்துக்கறணும். அதுக்கு வந்து என்ன பண்றது? எதுல பண்றது? வெறும் எக்ஸல்ல பண்ண முடியுமா? முடியாது. எக்ஸல்ல போட்டு அனுப்பணும். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்றாங்கன்னா கூகுள் ஷீட். அப்ப கூகுள் ஷீட்டுக்கு போங்க. கூகுள் ஷீட்டுக்கு போயிட்டு இத க்ளோஸ் பண்ணிருங்க. சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப கூகுள் ஷீட்டுக்கு போங்க. அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் இந்த இருக்கு கன்சால்டேட். இதை அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணதும் ஒவ்வொரு பிளாக்கும் டோட்டல் வருது, எல்லாமே வருது. இப்ப இந்த ராஜபாளையத்துக்கு உண்டான ஆபீசர் ஏடிஏ வந்து அவர் ஃபிகர் போட்டுக்கிட்டே வருவாரு. போட போட இங்க அப்டிராக்ட்ல உள்ளது வந்து மாறிக்கிட்டே வரும். அப்டிராக்ட்ல உள்ளது இந்த இருக்கு பாருங்க அப்டிராக்ட். இந்த அப்டிராக்ட்ல உள்ளத பூரா அப்படியே கொண்டு வந்துருங்க. வந்தாச்சு. இந்த அப்டிராக்ட்ல எல்லாமே வரும். இவங்க ஃபீட் பண்ண ஃபிகர் மாறிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துருவோமா? ராஜபாளையத்துல 2 போட்டிருக்கு. 3 ஆக்கும். ஓகே. இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல 3 ஆயிடுச்சு. டோட்டல் மாறிட்டே வரும். சரி, இதெல்லாம் பண்ணதும் நீங்க இத கூகுள் ஷீட்னால என்ன பண்ணிருங்க, இத அந்த பிளாக் லெவல் ஏடிஎஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. காப்பி லிங்க் போட்டு கொடுத்து ஷேர் பண்ணுங்க. இல்லாட்டி இமெயில் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணி அவங்க எடிட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க. பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு பாத்தீங்களா? அப்ஸ்ட்ராக்ட் ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருங்க. ப்ரொடெக்ட் பண்ணிருங்க. ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எப்படி வேற ஒண்ணும் இல்லை. செட் பெர்மிஷன்ஸ், டெஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துங்க. இந்த மாதிரி ஒன்று கொடுத்துங்க. கொடுத்தோம்னா செட் பெர்மிஷன்ஸ் இது போட்டா தான் ப்ரொடெக்ட் ஆகும். இதை மற்றவங்க ஒன்றும் செய்ய முடியாது. தவறி போய் இதுல ஏதாவது அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாறி போயிடும். அதனால இதை நீங்க உங்க கையில வச்சுக்கலாம். மற்றதை அவங்க போட போட இதுல வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட்ல என்ன பண்ணிக்கலாம்னா இதை வச்சுக்கிட்டு இந்த டோட்டல்ங்கிறத இதை கூட ஹைட் பண்ணிருங்க. ஹைட் பண்ணிட்டு இந்த பாருங்க, இதை மட்டும் நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் ஆபீஸ்க்கு நீங்க அனுப்பிச்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து கன்சால்டேட் பண்றதுக்கு சிம்பிளான வழி. சிம்பிளா பண்றதுக்கு உண்டான வழி. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை உங்க ஆபீஸ்ல யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.